ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க, சேஃபாக போயிட்டு வாங்க. அடுத்து எங்க ஊட்டியா? ரைட்டு ப்ரோ, பாருங்க. அடுப்பு புரியல, பாண்டிச்சேரி தானா? ஓகே, நம்ம கோயம்புத்தூர் தான். ஓகே ஓகே ப்ரோ. ஐயோ வேணாம், ஆபத்து, நான் மறைச்சிட்டேன். ஓகே ஓகே. கூட்டு வச்சு நம்மளையும் ஆட்டம் போட வச்சிட்டாங்க. பார்த்து ரைட்டு ப்ரோ, வர பாருங்க. ஜாலி 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 பண்ணுங்க, ஜாலி பண்ணுங்க. வந்தார், விறுவிறுன்னு வந்து நிப்பாட்டிட்டாரு. ஏன்னு தெரில கைஸ். ஏதாவது தெரியுதா கண்ணுக்கு? எதுவுமே தெரியலைங்க ஆக்சுவலாக. நான் இவ்வளோ மிஸ்டில், இவ்வளோ வந்து கிளியரே இல்லாத இதில் வந்து இருந்ததே இல்லை. ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்ஜாய் கரோ. எல்லாம் ஃபோட்டோ எடுங்க காய்ஸ். இதெல்லாம் இந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரிலங்க சுத்தமாக. ஃப்ரண்ட்டில் இருக்கிறதும் அந்தளவுக்கு பெருசாக தெரில. வைவுங்க. அடுத்த தடவைலாம் பசங்களோட தான் வரணும் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், பக்கத்தில் தான் இருக்குது மலை. பட்டு அது வந்து சுத்தமாகவே தெரில. இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது மலை. அதாவது இந்த மலையிலேருந்து இந்த இதெல்லாம் இருக்குல்ல, தேயிலை இதெல்லாம் தோட்டம்லாம் இருக்குது. பட் அவ்வளோவா எதுவுமே தெரில. இப்போ ரொம்ப பக்கத்தில் வரவும் தான் வந்து விசிபிலிட்டி ஆகுது. I don't have words to speak. Literally I am, என்ன சொல்கிறது, நான் எதுவுமே இல்லாமல் ஆயிட்டேன். இப்போ தாங்க இறங்குது வால்பாறையில். இப்போ தொடர்ந்து வரைக்கும் கண்டினியூஸாக ஏறிட்டே தான் இருந்துச்சு. இப்போ தான் 1-2 இதெல்லாம் வந்து கீழே இறங்குது. இங்கேயே ஒரு சோலான்னு நினைக்கிறேன், சோலோ ட்ராவலராக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடையும் ஹெல்மெட் எடுத்து மாட்டி அந்த ஸ்டாப்பை போட மறந்துடுறேன். பாருங்கள் காய்ஸ், இதில் எங்கே ரோடு எங்கே இதுன்னே தெரிலையே. அடடா, நான் அடிக்க இருக்கா பசங்களோட இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லுவேங்க. ஏதாலும் ஆச்சரியமாக பார்த்துட்டாலோ, ஏதாவது ப்ராப்ளம் நடந்தாலோ, சந்தோஷமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவேன். கொண்டு விட்டுருச்சு போ அப்படின்பேன். அதே தான். இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பனி அப்படியே லிட்ரலி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரெஸ்லலாம் பட்டிருக்கு பாருங்க. ஒயிட்டாக மிஸ்டெல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே தான் லிட்டரலாக கொஞ்சம் கிளியராக இருக்குது. கேமரா ஆஃப் பண்ணவே இல்லைங்க. நான் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரமாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி தெரியல. கண்டினியூஸாக ரன்னிங்கில் தான் இருக்கானா. இந்த க்ளவுடில் நான் எப்படி இந்த கூழாங்கல் ரிவர்னு சொன்னாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ரிவர்னு சொன்னாங்க, ஒன்றுனா சொன்னாங்க. ஆனால் எதுவுமே எனக்கு தெரியல. நான் மாதிரிலாம் அடித்து போயிட்டுருக்கேன். ஒரு வியூ பாயிண்ட் வந்துச்சுன்னா நிப்பாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ வர இன்றைக்கி ஒரே நாளில் கிளம்புறாராமா. நம்ம நெக்ஸ்ட் டே வரைக்கும் இருக்கலான்னு பார்த்தோம். ஸோ அந்த வியூ பாயிண்டில் எதுவும் தெரியாது. ஸோ வி ஹாவ் டு கோ. இந்த குளிரில் சரக்கு அடிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். அதனால தான் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க சரக்கு அடிக்கிறதுக்கு. நான் வாங்கி வச்ச பொருள் எல்லாம் இப்போ தான் யூஸ் ஆகுதுங்க. நான் வாங்கின மைக்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த மாதிரி அழகான இடத்த கேப்சர் பண்ணுறதுக்காக தான். ஸோ இன்றைக்கி எந்த ஒரு அனிமல்ஸை பார்க்காத வரைக்கும் சந்தோஷம். தூரத்தில் எங்கேயாவது பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வேறு ஒரு மாதிரி நடுக்குதுங்க. ஐயோ,
இதை எத்தனை எபிசோடாக போடுறது, எப்படி வீடியோ எடிட் பண்ணி போடுறது, நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட போகிறேன்னு நான் நினைக்கிறேன். நானே வீடியோ எடிட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு திருப்பி கண்டினியூ பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லாங் ஃபுட்டேஜஸ்லாம் வந்து நான் எப்படி கண்டினியூ பண்ணுறேன், எப்படி வந்து செப்பரேட் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி தெரில. போகிற ரூட்டு இது என்ன வழி, ஒரே ரூட்டு தானா இல்லை வேறு எதுவும் ஊருக்குன்றது இது போகுமான்னு சொல்லி தெரியல. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்று இல்லாட்டி தெரியலை, இந்த 2 வார்த்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். நானும் அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. தாத்தாய் தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, என் பேரா பேரா என் தடியேடு. நம்மளாம் இவ்வளோது போட்டே குளிருது, அவங்களாம் எப்படி தான் ஒரு ட்ரௌசரு ஒரு டிஷர்ட்டு இதோட போகிறாங்க, மண்டையில் ஹெல்மெட்டு கூட இல்லை. குளிர் அப்படியே நடுங்காதான் என்னன்னு சொல்லி தெரில. நம்ம ப்ரோ நம்மளை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஆடாடா, ஏதோ அந்த இங்கிலீஷ் படத்தில் சில படம்லாம் இருக்கும், அந்த படத்துலலாம் வந்து மழை பெய்கிறப்ப சில காட்சிகள்லாம் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் மாதிரியே இருக்குது. சுற்றி பார்க்குற இடம்லாம் பச்சை பசேர்னு, ரோடு மட்டும்தான் கருப்பு, ரோடும் மரமும் மட்டும்தான் கருப்பு, இதெல்லாம் பச்சை பசேர்னு 2 கலர் தான் நான் அதிகமாக பார்க்குறேன் இங்கே. கையெல்லாம் ஒரு மாதிரி இதாகுதுங்க. மலபார் குழி விரியன் கொண்டை ஊசி வளைவு 37 ஹேர்பின் பெண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டோட்டலியும் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறையில் 40 ஹேர்பின் பென்ஸு, அதில் 37 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஜஸ்ட் ஒரு 3 ஹேர்பின் பென்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணோன்னா வால்பாறை ரீச் ஆகிடுவோம் நம்ம. ஸோ அதுக்கடுத்து எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணலாம். நம்ம ப்ரோ வேறு எவ்வளோ நேரம் நம்ம கூட வருவாருன்னு சொல்லி தெரியல. அதை பார்த்தீங்களா, தெரியலன்னு யூஸ் பண்ணிட்டேன். ஃபக் ஷிட். வால்பாறை 10 கிலோமீட்டரா? வால்பாறை போகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ தூரம் இடம் இவ்வளோ அழகழகாக இருக்குது. அப்போ வால்பாறை எப்படி இருக்கும்? ஹீல்ஸே இவ்வளோ பெருசுடா, அது சொல்கிற மாதிரி தான் வெளியில் இருக்க இந்த இடமே இப்படி இருக்கே, வால்பாறை எப்படி இருக்கும்? 38 ஹேர்பின் பெண்டு அதுவா போதுங்க, நாங்கள் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணல. சீரும் புலியை பார்த்தேன், சிரிக்கின்ற சிசுவை பார்த்தேன், கோபங்கள் மறந்தே சிரித்தேனே. லிரிக்ஸ் கரெக்டானலாம் தெரில, பட் பாடணும்னு தோணிச்சு பாடிட்டேன். இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சம் கிளியராக தெரியுது 1-2 இடம். ஹாஹா அடடடா. கைஸ் ப்ளீஸ் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், நான் இப்போ எதுவுமே செலவு பண்ணல. வண்டிக்கு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஆல்ரெடி 2 லிட்டர்ஸ் இருந்துச்சு, 3 லிட்டர்ஸ் பக்கம் இருந்தது, ப்ளஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போட்டிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணல. இப்போ போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணுவேன், ஏதாவது ரூம் எடுத்து. அந்த ஒரு விஷயந்தான் வந்து காஸ்ட் ஆகும். அப்புறம் ஃபுட்டு இன்னும் நான் எதுவும் சாப்பிடல, காலையில் சாப்பிட்டது, வேறு எதுவும் சாப்பிடாதனால இங்கே அப்படியே இருக்குது. பாலாஜி கோயில் ப்ரோ, கோயில் போவோமா? மேலே பாலாஜி கோயில் இருக்குல்ல, ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னானுங்க, போய் பார்ப்போம். 6 கிலோமீட்டர்ஸுங்க. இங்கே வந்தீங்கன்னா 14th ஹேர்பின் பெண்ட் 40வது ஹேர்பின் பெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரோடு தனியாக போகும். இதில் கீழே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஊருக்குள்ளே போகிறது. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு ரோடு மட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து பாலாஜி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் போயிட்டு ஒரு தம்பி சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, இந்த இடத்துல மேலே போனீங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும், ட்ரெக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா. ஆனால் கோயில் சூப்பராக இருக்கும், வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால். அங்கே போயிட்டு அவனுக்கு கால் பண்ணுறேன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த டேரை வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு இங்கே பாருங்க, அந்த வியூவை பாருங்க. இப்போ நம்ம வந்த பாதை, எல்லோரும் கடந்து வந்த அந்த பாதையை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்களேன். பாட்டி இந்த ஊர்லலாம் இப்படி பறந்து கொடுத்து வச்சுருக்கீங்களே, இப்படி புண்ணியம் பண்ணி. 6 கிலோமீட்டர் அந்த கோயிலை போய் பார்க்குறோம், போய் பார்த்து சாமி கும்பிட்றோம். எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நல்ல நல்ல இடத்தெல்லாம் இப்படியே இருக்கணும் மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். அதாவது ரொம்ப டெவலப்பு அப்படின்ற பேரில் இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் வந்து கெடுத்துடாமையோ அழிச்சிடாமையோ இருந்துச்சுன்னா அதுவே பெரிய சந்தோஷம். அப்படியே இருக்கட்டும். லாரி
லிட்டரலாக ஒரு ஒரு 5 to 6 ஹேர்பின் பெண்டு எல்லாமே வந்துட்டு கீழே தான் போகுது. கீழே இறங்கிடுச்சு. ஒரு லாஸ்ட்டு ஒரு 35 பெண்டுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பெண்டு வந்து கீழே இறங்கிட்டே தான் போயிட்டு இருந்தது. இது இந்த கோயிலோட இடமும் வந்து அப்படி தான் இறங்கிட்டே தான் போகுது. உங்களுக்காக இந்த வியூ சூப்பராக இருக்குது ப்ரோ. கோயில் எங்கே இருக்குன்னே தெரிலையே. 6 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. அனிமல்ஸ் எதுவுமே பார்க்கலங்க. மேபி வேறு ஏதாவது ஏரியாக்குள்ளே போனால் இருக்குமோ என்னமோ தெரில. எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது பாருங்களேன் மேலே இருக்கிற இடம்லாம். மேலெலாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க முன்னாடி இன்ஸ்டாகிராமில். அவங்க பேர் மீனா. பட் லிட்ரலி இப்போ அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மாலாம் வேலை செஞ்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ரெஸ்ட்டில். எல்லாம் குறுன்னு பார்க்குறாங்க. பாவங்க. ஆனால் அவங்க கோயில் எங்கேக்கா இருக்கு? இதே ரோடு தானா? சரி. பாவங்க நம்ம அவங்க பாவங்க. நம்மலாம் குளிருக்கு ஏதோ மாதிரி டீ குடிக்கலான்னு சொல்லி ஆசையாக போய் குடிக்கிற அந்த டீ இருக்குல்ல, நம்மளை எப்பயுமே குடிக்கணும்னு தோண வச்சுட்ருக்க அந்த டீ இருக்குல்ல, அந்த டீ வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி உழைப்பாளிங்க தான். இந்த மழையிலையும் இந்த குளிர்லையும் அவங்களுக்கு பாடி செட் ஆகிருக்கும் தான். ஆனால் இருந்தாலும் இதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதை அறுக்கிறதுல இருக்கட்டும், உள்ளே இருக்கிற அந்த அட்டைப்பூச்சிகள்லேருந்து தப்பிக்கிறது இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு இது இருக்குது. இங்கே பாருங்கள், அணிலே வந்து எவ்வளோ தூரம் ரோமம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணிலுக்கு மேலே வந்து இருக்கிற தோல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. பனியான இடத்துக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிருக்கு. பாருங்க, ஒவ்வொரு எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஜென்ஸாக இருக்காங்க. அந்த படத்தில் வர மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கும் அப்படின்னு. அது பட்டாம்பூச்சியெல்லாம் நமக்கு இல்லை, பறக்கலை. ஏன்னா நம்ம ஒன்றும் பொண்ணெல்லாம் பார்க்கல. அழகான இடத்த பார்க்கும்போது அந்த பாட்டு வருது, இதால் ஒரு மியூசிக் வருது, அப்படியே அந்த இளையராஜா மியூசிக்கு இதெல்லாம் போடுங்க. டன் 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 அந்த மியூசிக் தாங்க வருது. காய்ஸ், ரொம்ப ஒரு டேஞ்சரான இடம் மாதிரி தெரியுது. இதெல்லாம் நல்லா அடர்ந்த காடு. மழை வருதுங்க. ஓ, லென்ஸை வேறு துடைக்கணுமா? ஐயோ, இவ்வளோ நேரம் நான் லென்ஸே துடைக்கல, ரொம்ப நேரமாக. எந்த அளவுக்கு கேப்சர் ஆச்சுன்னு தெரில. ஓ, ஃபால்ஸு. இது என்னன்னா வேளாங்கண்ணி ஷெரைன், அன்னை வேளாங்கண்ணி ஷெரைன். ஓ, சர்ச்சுங்க அது. நல்லா போயிட்டு நல்லா ஜாலி பண்ணிட்டுருக்காங்க. அகைன் நம்ம மேலே ஏறுறோம். எனக்கு தெரிஞ்சு பாலாஜி திருக்கோயில் இதுதான். இந்த பக்கம் ஃபோனு சின்ன கல்லாறு வால்பாறை 7 கிலோமீட்ரு. ஓகே. பாலாஜி கோயில். ரோடெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரில, ஆனால் இருக்குது. காரெல்லாம் கீழே தட்டி இதாயிரும் போல், இந்த லெவலுக்கு இருக்குது. செம ஸ்லோப்புங்க. ஃபர்ஸ்ட் கீரில் தான் ஏற்றுறோம் போல் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் கீர். நம்ம டெஸ்ஸா எங்கேயாவது திணறுவாளா? விடாமல் ஏறிடுவா. ஆஃப் ரோடுங்க இன்னைக்கு. ஆஃப் ரோடுக்கு மீனிங் வேறு. மேலே கோயில் நல்லா இருக்குன்னு, ஆனால் இவ்வளோ ஸ்லோப்பாக இப்படி இருக்குன்னு சொல்ல முட்டியாடா. நான் வேறு ரொம்ப ஓரமாக போகிறேன். பார்த்துக்கோங்க இடம் எப்படி இருக்கு. அந்த கார் எப்படி இறங்கி வருதுன்னு பாருங்கள். ஸோ இறங்கி வர காருக்கு நம்ம ஃபஸ்ட்டு வழி விட்டுடலாம். அப்புறம் அங்கே போயிட்டு காருக்கு வழி விட்டுருங்க. காருக்கு ஓரம் பண்ணிக்கோங்க. அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பைக்கில்.
உண்மைக்குமே வேறு லெவலு. டயர் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துலலாம் காப்பாற்றுறது பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட டிசிஎஸ்லாம் வேலை பார்க்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன ஒரு பாயிண்ட்டு. கடைசியாக நாங்கள் வந்து பாலாஜி கோயில், இது பாலாஜி கோயில் தானே ப்ரோ? பாலாஜி கோயில்ன்ற இடத்துக்கு அந்த கோயிலுக்கு வந்தோம். ஆனால் தப்பான நேரத்தில் வந்துட்டோம். கடைசியில் இப்போ 3 எத்தனை மணிலேருந்து ப்ரோ? 3 to 5. அப்புறம் காலையில் டைமிங் வந்து காலையில் டைமிங் 9 to 12, அப்புறம் 3 to 5 இந்த 2 டைமில் தான் வரணுமாம்மா. நாங்கள் கரெக்டாக 2க்கு நடுவில் 2:45 வந்திருக்கோம். ஸோ திருப்பி இப்போ வால்பாறைக்கே போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். போயிட்டு வேறு ஏதாவது இடத்த சுற்றி பார்க்கலாம். ஆனால் இங்கே இடத்த பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த கோயிலை பற்றி ரொம்ப ஹைப் ஏற்றுறாங்க, தங்கம் அது இதுன்னு சொல்லிட்டு, அதனால அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களாம்மா. சரி, நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் போகிறேன், ஒன்றுக்கு போகிறதுக்காக போகிறேன். லாகில் எதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ நண்பா, இங்கே வால்பாறைக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சாப்பிடும்போதே சரியான மழை. ஸோ மழையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன செய்கிறது, எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் சரி ஓகே ரூம் எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு நான் ரூம் எடுத்துட்டேன். என் கூட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்த ராம் அப்படின்றவர் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிளம்பிட்டார். சும்மா ஜஸ்ட் ஒரு ரைடுக்காக தான் வந்திருந்தார். ஸோ ரைட்டில் தான் அவரை நம்ம மீட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து இன்றைக்கி கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். டைம் வந்து ஒரு 4 o'clock இருக்கும். அந்த டைமில் அவர் அனுப்பிச்சிட்டு நானும் நிறைய இடத்துல ரூம் கேட்டு பார்த்தேன். சிங்கிளுக்கு ரூம் இல்லை அப்படின்ட்டாங்க. கப்புள்ஸ்னால் கூட ரூம் இருக்குது, சிங்கிள்ஸுக்கெல்லாம் கொடுக்க முடியாது ப்ரோ. இல்லை ப்ரோ, ரூம் எல்லாமே பெரிய பெரிய ரூமாக இருக்குது அப்படி அப்படின்ட்டாங்க. சரின்னு ஒரு வழியாக அப்படி அப்படி தேடி பிடிச்சி ஒரு ரூமை எடுத்து ஃபைனலாக உட்காந்துட்டேன். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம கேமராவில் ஃபுட்டேஜஸ் அதிகமாகிருச்சு. ஸோ அதில் இருக்க ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபுட்டேஜஸ்லாம் காப்பி பண்ணி நம்மளோட மொபைலுக்கு மாற்றிடலான்னு சொல்லி மாற்றிட்டு இருந்தேன். ஸோ மாற்றிட்டு இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை எனக்கு ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கேன்சல் ஆகிருச்சு. ஸோ அகெயின் நான் போய் செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடியே என்னோடய மொபைலில் இருக்கிற வீடியோஸை நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேமரா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கேமராவில் ஃபுட்டேஜே இல்லைங்க. மனசே வெறுத்துருச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு ரைடு பிளான் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் காலையிலேருந்து அழகழகாக பார்த்த இந்த இடத்த எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிவிட்டு இப்போ அதை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீடியோ இல்லைங்கும்போது எனக்கு மனசே வெறுத்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸ்லாம் போய் கேட்டுட்டு ஒரு அண்ணாட்ட போய் கடைசி அப்ரோச் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு ஃபுட்டேஜஸ் வந்து கிராக் ஆகிடுச்சு. அது கிராஷ் ஆகலை, பட் அது வந்து ட்ரான்ஸ்டு ஃபைலாக வந்து போயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த ஃபைலை ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஒரு அண்ணன்ட்ட போய் நான் கேட்டிருந்தேன். அவரும் என்னென்னமோ ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் அது ஒரு வீடியோவும் 3 GB 4 GB அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 65 GB வரைக்கும் ஃபுட்டேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா டைம் பத்தாது. டைம் வர நைட்டு 8 மணி ஆயிடுச்சு அவரை பார்க்கும்போது. வேறு வழியே இல்லாமல் எல்லா ஃபுட்டேஜஸும் ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை அப்படியே இருக்கட்டும், நம்ம கோயம்புத்தூர் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அந்த ரூமில் அன்றைக்கி நான் ஸ்டே பண்ணிட்டேங்க. எல்லா ஃபுட்டேஜஸையும் எப்படியாலும் எடுத்தாகணும் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஸோ அதனால் அந்த ரூமில் நான் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி அதிரப்பள்ளி போகலாம் அப்படின்ற பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு வந்துட்டேன். ஸோ மார்னிங்கும் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. நல்ல மழை, ட்ரிசில்ஸாக இருந்ததுன்னு பரவாயில்ல, நல்ல பெரிய மழையாக பெஞ்சிட்டு இருந்தது. என்ன தான் நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் பட்டில் பைக் எடுத்துகிட்டு மழையோட மழையாக கிளம்பி நான் வீட்டுக்கே வந்துட்டேன். 8 மணிக்கு நான் வால்பாறையில் கிளம்புனேன். கிட்டத்தட்ட ஒரு 10:30க்கெலாம் வந்து வீட்டை ரீச் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் நான் என்னோடய பிசியில் அந்த கேமரா கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நான் காப்பி பண்ணி எடுத்தேன். நீங்களே பார்த்துருக்கீங்க அந்த இடத்துல நான் அந்த ரைடை வந்து எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சீனிக்கான வியூ இருந்தது. இது எல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்து ஃபுல் டே நம்ம வந்து விலாக் எடுத்த வீடியோஸ்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இது போகும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்.
ஸோ எனக்கு அப்படி தான் இருந்தது. ஸோ தட் நான் இது எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ரைடை இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஐ எம் ரியலி சாரி. ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர் இல்லாமல், ஒரு ப்ராப்பர் எண்டிங் இல்லாமல் இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. பட் டோன்ட் வரி நண்பா, நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி வேறு ஒரு ரைடு, நல்ல ஒரு கண்டினியூஸ் ரைடாக ப்ராப்பராக எல்லாத்தையும் பழகிக்கிட்டு, ஒவ்வொரு கேமரா ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து, நம்ம vlog எடுக்கிறதுலேருந்து, எடிட்டிங் முதற்கொண்டு நான் இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் நான் பெட்டராக வந்து வரணும். அதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன். ஸோ இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி நண்பா. நான் ரைடில் சும்மா அன்எக்ஸ்பெக்டடாக கிளம்புன இந்த ரைடில் நான் சந்தித்த நிறையா மக்கள், யாருனே தெரியாத ஒரு ஃப்ரெண்டு, நான் எப்படி சோலோவாக கிளம்பி இந்த ரைடுக்கு வந்தனோ அதே மாதிரி அவரும் சோலோவாக கிளம்பி ஒருத்தர் வந்திருந்தார். ஸோ அவரையும் நான் மீட் பண்ணேன். இந்த ஃபுட்டேஜஸ், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல் மெமரி. இது ஃபேடே ஆகாது என் லைஃப்பில் இருந்து. அண்டு இந்த மாதிரி நீங்களும் வந்து ரைட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு 4 இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகணுன்னு இல்லை, நீங்கள் தனியாகவும் கிளம்பி போகலாம். மேபி உங்களுக்கு ஒரு இடத்துக்கு பக்கத்தில் போகணும், ஒரு ஹோட்டல் போகணும், ஒரு படத்துக்கு போகணும், இந்த மாதிரி என்ன ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் தனியாக போய் பாருங்கள். இட்ஸ் அந்த தனியாக போகிறதுன்றது வந்து ஒரு சூப்பரான ஃபீலுங்க. அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் ஒரு ப்ராப்பரான ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் முத்து.